காவல்துறையினரால் இங்கே வேணாம், இப்போ இந்த சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்கன்னு சொல்லி உத்தரவு வந்ததுனால தான் அங்கே கிளம்பியிருக்காரு. அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே துடிச்சவர், அரசியலில் வந்திருக்கு. அதுவும் அவருக்காக வந்த மக்கள் இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு வலி இருக்கும், அதை யாருமே பேச மாட்டாங்களே. அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் வந்து ஒரு விமன் பீயிங், அவருக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும், அதை யாரும் பேசாமல் அவர் ஓடி போயிட்டார், பயந்துட்டாரு, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஏங்க அவரு அவ்வளோ மன கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்காருங்க. அவர் அவ்வளோ மன கஷ்டத்தில் வீடியோ போடுறாரு, அதை போய் நான் சினிமா பாணியில் இருக்குன்னு கேட்குறாங்க. சாவே கொடுமையானது. அது எப்படி செத்தோன்னு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம், கண்டிப்பாக இல்லையா? அந்த இந்த சிபிஐ விசாரணை இதன் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் சிக்குவாருங்கள்னு பட்டால் சிக்குவாங்க, நிறைய பேர் சிக்குவாங்க. அங்கே இருக்க முன்னாள் மந்திரி நாங்கள் களத்துக்கு போயிருந்தோம். எப்படின்னா எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லைன்றாங்க. நம்ம மாநிலம் இல்லை, எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லை. பொதுவாக அரசு மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதில் அரசோட சூழ்ச்சிகளும் இருக்கும். அதாவது அரசு ஆளும் கட்சியாக இருக்கும். இன்னைக்கு அவங்க மேலே ஒரு டவுட் இருக்குது, எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க விசாரணை எப்படி வேணால் மாற்றிப்பாங்க அப்படின்றதுனால நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலையே. நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டோமா? தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கேட்கல. தமிழக வெற்றி கழகம் தனிநபர் ரிட்டையர் ஆன ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து எங்களுக்கு அலகேட் பண்ணி எனக்கு விசாரிங்கன்னு தான் சொல்லி கேட்டாங்க. அதானே கேட்டாங்க. சிபிஐ விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியுது, மக்களோட பாதிப்பு தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கு நீதி வேணுன்றதுனால அவங்க இதை வந்து சிபிஐ இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷமாக அவர் வந்து தூங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்துங்கன்னு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து கைவிலங்க போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன்னு பேசிகிட்டு இருக்காரு அவர். ஏங்க 2022 தஞ்சாவூரில் தேர் இழுக்கிறதுல 11 பேர் இறந்தாங்களே, எங்கெங்க போனாங்க எல்லோரும்? எங்கெங்க போனீங்க? அவங்களாம் மக்கள் இல்லையா? அவங்களும் மக்கள் தானே, ஒரு உயிர் தானே அவங்களும், 11 பேரும். எங்கே போனீங்க? 2023 மரக்காணத்தில் 26 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. ஏன் அதுக்கு போகல? இவ்வளோ பெரிய விஷயமே ஆகலையா? அப்போ அவங்க உயிராக தெரியலையா? அவர் என்ன பேசியிருக்காரு? விஜய் வந்து கைவிலங்கை போட்டு கூட்டிகிட்டு வரணும், வெட்டி போடணும். என்னங்க பேசுகிறீங்க? அவருக்கு தைரியம் தான் வந்து கை வச்சு பார்க்க சொல்லுங்களேன். முதல்ல தைரியம் தான் வந்து கை வைக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். செத்து போன குடும்பத்தில் எனக்கு காசு முக்கியம் இல்லைங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என் பொண்டாட்டி போயிடுச்சு, என் புள்ள போயிடுச்சு, எனக்கு காசு வச்சு நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு நீதி வேணுங்க, என் பொண்டாட்டி பிள்ளை எப்படி செத்துதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். இவர் தான் காரணம், இவர் லேட்டாக வந்தார், காலையில் 8:30 மணி. ஏங்க பர்மிஷனில் 3லேருந்து 10 போட்டிருக்காரு. இவர் 2:59 முன்னாடி வந்திருந்தா தப்பா இல்லையா? 3 மணிக்கு போட்டிருக்காருங்க, 10 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. 10:01 மேலே வந்தாலும் தப்பு. 3லேருந்து 10க்குள்ளே நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதுக்குள்ளே இவர் லேட்டாக வந்தார். இவர் 3 மணிக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனை இல்லை, 4 மணிக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் ஒரு ரியல் ஒன்னியர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். இப்போது கடைசியாக நாமக்கல்லில் விஜய் சார் வந்து பிரச்சாரம் பண்ணப்போ நம்ம வந்து பேசணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து 27ஆம் தேதி ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சம்பவம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்க காமேஷ் பிரதராக இருக்கட்டும், நரேஷ் பிரதர், நீங்கள் யாரையுமே இந்த ஒரு 15 நாட்கள் என்னையோட 16ஆவது நாள் ஆயிடுச்சு காணோம். என்ன ஆச்சு, என்ன சைலண்ட்டு? எல்லாருமே வந்து புஷ் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போனதாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்த தலைமறைவு, அந்த ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் விமர்சனம் பண்ணுறாங்க. நம்மளுடைய சேனலில் கூட கமெண்டில் நிறைய பேர் உங்களை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சைலண்ட்டுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு துயர சம்பவத்தை வந்து யாராலையுமே வந்து மறக்கவும் முடியாது. அதுலேருந்து வெளியே வரதும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. இந்த 16 நாள் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்ட மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 41 பேருமே வந்து எங்கள் குடும்பமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு அமைதி அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அதாவது மகாத்மா காந்திஜி சொல்லுவார், அமைதி வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார். சைலன்ஸ் இஸ் எ வெரி பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். அகிம்சை வழி தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குன்ற ஒரு முடிவு மாதிரி எடுத்து இந்த 16 நாள் அவங்களுக்கு ஒரு மரியாதை நாங்கள் செலுத்தணும். கண்டிப்பாக தர்மம் வெல்லும் அப்படின்றதுக்கான ஒரு சூழ்நிலையாக தான் இன்றைக்கி வந்திருக்க ஒரு தீர்ப்பில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தலைமறைவுலாம் யாருமே இல்லைங்க. இது யாரும் தலையினாங்களா? நான் தேச துரோகிங்களா? ஒளிஞ்சிருக்கீங்க இல்லை அதான் கேட்குறாங்களா? தேச துரோகியா? நாங்கள் தேச துரோகி கிடையாது, தீவிரவாதிகள் கிடையாது. நாங்கள் ஏங்க ஒளிஞ்சிருக்கணும்? நாங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்க போகிறோம்? எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இவங்களாவது வந்து கற்பனை பண்ணி பேசுகிறாங்க. அதான் சொல்லலை. இந்த சூழ்நிலையை நாங்கள் வந்து அரசியலாக்க விரும்பலை.
இந்த சூழ்நிலை இது இப்பேற்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க இடத்துல நாங்கள் இதை வந்து நாங்கள் அரசியல் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுலேயும் நிலைப்பாட்டிலையுமே தான் நாங்கள் வந்து ஒரு 16 நாள் வந்து அமைதியாக இருந்தோம். நாங்கள் தர்மம் வெல்லும், நீதி வெல்லும், மக்களுக்கு ஒரு நீதி வேணுன்றதுக்காக இந்த ஒரு 16 நாள் வந்து அமைதியாக இருந்தோம் நாங்கள். இப்போது இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார். அஜித் லாக்அப் டெத்தில் இறந்தார்ல அஜித், அவருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து தாவேக்கா வந்து நடத்துகிறாங்க சென்னையில் தான். அதில் விஜய் சார் பேசும்போது வந்து சிபிஐயே கைப்பாவையாக தானே இயங்கிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு சொல்லி விஜய் சார் வந்து பேசுனதை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அதே சிபிஐ விசாரணை தான் நீங்கள் கேட்டு கிடச்சிருக்கு, இதில் என்ன பெருமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதுலேருந்து உங்களுடைய பதில்? இல்லை, இங்கே வந்து அவர் எடுத்து போட்ட ட்விட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் போதும். அது அவர் அந்த சிபிஐ பின்னாடி ஏன் ஒளிஞ்சிருக்கீங்க அப்படின்றது மட்டும் தான் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க செகண்ட்ஸை போடலாம் இல்லையா தைரியமா? அந்த வீடியோ எல்லாருக்கிட்டே இருக்குது. அதில் அவர் இடி பற்றி பேசியிருப்பார். இடியும் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசி ஏன் பயந்துட்டு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கீங்க, அவங்க பின்னாடி ஏன் போய் ஒளியிறீங்க, ஏன் அவங்க காலில் போய் விழுறீங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருப்பார். அதையும் இதையும் முடிச்சு போடுறாங்களே, இவங்களை நம்ம எந்த இடத்துல வைக்கலாம்? அப்போ இங்கே அரசியல், அதாவது இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 16 நாள் நாங்கள் யாருமே பேசலை, எல்லாருமே வந்து அமைதியாக இருந்தோம். நாங்கள் எதுவுமே பேசலை. இப்போ இனிமேல் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். ஏன்னா மக்களுக்கு நீதி எது, அவங்களுக்கு தேவை நீதி. எங்கள் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு நீதி கேட்குறாங்க, அது இனிமேல் கிடைக்கும். இவர் பேசினது யார் அரசியல், அப்போ இவர் எப்பேற்பட்ட ஒரு அரசியலில் இதை மாற்றுறாரு. அதே மாதிரி எங்கேயோ வேறு எதுக்கோ பேசின ஒரு விஷயத்தை எடுத்து அவர் இதில் திணிக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதராக இருக்கார் பாருங்கன்றதான் நான் சொல்ல வருவேன். இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட் வாசலில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரெஸ் மீட்டிங் பேசும்போது இடையில் குறுக்கிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து தெரிஞ்சுது. என்ன தான் நடந்தது அந்த இடத்துல? இல்லை, அங்கே என்ன நடந்ததுன்றது வந்து நம்மளும் வீடியோவில் தான் பார்க்குறோம். நான் ஒன்றும் டெல்லியிலேருந்து பார்க்கல. பேச வரும்போது பேச விட்டாதானே என்ன சொல்ல வராங்கன்றதே தெரியும். அது அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கிராஸ் கொஸ்டின் கேட்டுனே இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் எனக்கு கொஸ்டின் கேட்குறீங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் ஆன்சர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களே, அங்கே அப்படி இருக்க மாட்டாங்களே. ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மூஞ்சிக்கு நேராக வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பதில் கேட்டுட்டாங்க, அந்த பதிலுக்கு அவர் வந்து பதில் அளிக்கிறார், ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறார். இவங்க அதை மாற்றி அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு கேள்வி கேட்டால் அப்புறம் உண்மை எப்படின்னு தெரியும்? யார் தடுத்தது? அங்கே பேசினவங்க. சன் டிவி நிபுணர் சொல்கிறாரு, அவரே சொன்னார், சன் டிவியா நீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அது அங்கே இருக்கிற சூழ்நிலையே அவருக்கு தான் தெரியும். நானும் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன், உங்களை மாதிரி நானும் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஊடகங்கள் வந்து 3வது கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அப்படி இல்லை. ஏன்னா வந்து இந்த 16 நாள் நடந்ததையும் சரி, இந்த 16 நாள் நம்ம பேசின ஒரு 16 நாள் நாங்கள் யாருமே பேசலைங்க. எங்கள் டீம் சரி, தமிழக வெற்றி கழக டீமும் சரி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி டீமும் சரி, யாருமே பேசலை. இந்த 16 நாள் இந்த ஊடகங்களில் என்னென்ன பேச்சுகள், என்னென்ன வார்த்தைகள், எப்படி சொல்கிறது, இவர் ஓடி போய் ஒழிஞ்சிட்டார், இவரெலாம் ஒரு தலைவரா, இவர் பொதுச் செயலாளராக, ஒரு தற்குறி கூட்டத்தை வச்சு மேய்ச்ச ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் கோர்ட்டை அவமதிக்கலை. அவர் தலைமை பண்புனா எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மேபி இன்னைக்கு பொய் வாக்குறுதிகள் கொடுத்து அந்த மாதிரி நடத்துகிறவங்கள வந்து தலைமை பண்பாக எதிர்பார்க்குறாங்களா தெரியல. ஆனால் அங்கே இருந்த சிச்சுவேஷன் என்னன்றதுக்கும் ஆதாரம் இருக்குது, நாங்கள் அங்கே தான் இருந்தோன்ற ஆதாரம் இருக்குன்றது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லிட்டார். நீங்கள் அதை நோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஆமாம், கரூர் எல்லையில் தான் இருந்தோம். அந்த வீடியோ ஃபுல்லாக சொன்னால் நாங்கள் கரூர் எல்லையில் தான் இருந்தோம். அங்கே என்ன நடந்தது, காவல்துறையினரால் இங்கே வேணாம், இப்போ இந்த சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுங்கன்னு சொல்லி உத்தரவு வந்ததுனால தான் அங்கே கிளம்பியிருக்காரு. ஏங்க அவர் வந்து ஜென்ரலாகவே வந்து விஜயனா வந்து மக்களுக்கு ஒன்றுனா வந்து துடிக்கிறவர். அவர் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே துடித்தவர், அரசியலில் வந்திருக்கு. அதுவும் அவருக்காக வந்த மக்கள் இந்த மாதிரி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு வலி இருக்கும், அதை யாருமே பேச மாட்டாங்களே. அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் வந்து ஒரு ஹியூமன் பீயிங், அவருக்கு எவ்வளோ ஒரு வலி இருக்கும். அதை யாரும் பேசாமல் அவர் ஓடி போயிட்டார், பயந்துட்டார், ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஏங்க அவரு அவ்வளோ மன கஷ்டத்தில் வந்து உட்காந்துருக்காருங்க. அவர் அவ்வளோ மன கஷ்டத்தில் வீடியோ போடுறாரு, அதை போய் நான் சினிமா பாணியில் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இதில் இருக்கும் நம்மளாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து இல்லைங்க சொல்ல உண்மையிலே வார்த்தை இல்லை. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் நடந்து நாங்கள் அதுலேருந்து மீண்டும் வெளியே வந்திருக்கோம்.
இவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சில்லி கொஸ்டின்ஸ் சில்லி கொஸ்டின்னா இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய பேர் விஜய் சாரை விமர்சனம் பண்ணாங்க, அதெல்லாம் சில்லின்னு சொல்ல வரீங்களா? சார் விமர்சனம் நான் என்ன கேட்குறேன், முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி பேசலாம்? அங்கே என்ன நடந்தது பார்த்தது தானே சொல்கிறாங்க. என்ன அப்போ நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி இப்போ பழைய கதையாக இருந்தாலும் அந்த பஸ்ஸுக்குள்ளே சினிமா ஷூட்டிங் நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எந்த பஸ் இல்லை, விஜய் சார் வந்த அந்த பஸ்ஸில் கேமரா ஷூட் பண்ணி அந்த மக்கள் க்ரௌடை வந்து எடுத்தாங்க, அதை வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி இது அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஒரு மக்களையும் மக்களுக்காக வந்த ஒரு தலைவனையும் எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ அவ்வளோ கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில். சார் யாருன்னா பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் பண்ணுறீங்களா, அதனால் எங்களுக்கு சொல்கிறீங்களான்றது எங்களுக்கு தெரியல. இப்போ உங்கள் மீட்டிங்கில் வர கூட்டத்தெல்லாம் வந்து நீங்கள் அதை படத்தில் காட்டின மாதிரி நீங்கள் சொல்கிறதுனா நீங்கள் பண்ணியிருக்கலாம், அதனால் அப்படி சொல்கிறீங்களான்னு கூட நாங்கள் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யார் நாங்கள் பண்ணதா அவங்க பண்ணதா? இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ஆட்கள் இதெல்லாம் வந்து சும்மா அது ஏதோ சும்மா பொருளையை கலப்பணும்ன்ட்டு ஏதோ வேலையிட்டு இல்லாமல் பேசுகிற மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாருன்னா பண்ணுவாங்க அவ்வளோ கூட்டத்தில் இருக்கட்டுங்க. பத்திரிகையாளர்னா சினிமா எடுத்தாராங்க, ஜனநாயகன் ஷூட்டிங் வந்து பஸ்ஸில் உள்ள வச்சு எடுத்தாரா? எந்த அறிவு? இது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு கொஸ்டினாக இல்லை. ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து அறிவு இருக்கா இல்லையான்றதே எங்களுக்கு தெரியல. நான் யாரையும் புண்படுத்த பேசலை, அவர் கேட்ட கேள்வி அப்படி தான் இருக்குது. பஸ் உள்ள கேமரா வச்சு ஜனநாயகன் படத்துக்காக அந்த கூட்டத்தை வச்சு ஷூட்டிங் எடுப்பாங்களா? வச்சு ஆனால் வந்திருக்காரு. எங்கே வந்திருக்காரு? அவர் மக்களை பார்க்கறதுக்கும் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் தீர்வு அரசியலுக்காக வந்திருக்கு. அங்கே போய் அவர் அவர் படத்தையே விட்டு வரேன்ட்டாருங்க. நான் நடிக்கிறது என் தொழிலே நான் விட்டு வந்துட்டேன் மக்களுக்காக. நான் அவர் அங்கே வந்து படம் எடுப்பேன்னு சொன்னால் அது என்னங்க நியாயம் சொல்லுங்கள்? அப்போ நாங்களாம் கேஸ் போடலாமா அவர் மேலே? ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்க நாங்கள் சொல்லாமா? நீங்கள் சொன்னீங்களா ஆதாரம் இல்லாமல் இவங்க வந்து சந்தேகத்தை எழுப்பும் வகையில் மக்களிடம் பகிர்ந்ததால் ஃபிலிக்ஸ் அவர்கள் கைதா? அதுக்கு தானே ஒரு கருத்து சுதந்திரத்தை, அதாவது என்னோட கருத்தை நான் சுதந்திரமாக சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இன்றைக்கி இருக்கோம். இது எந்த வகையில் சுதந்திர நாடாக நம்ம இருந்திருக்கோம்? நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோமா இல்லையா? சுதந்திர நாடு தானே. ஆனால் என்னால் என்னோட கருத்தை நான் சொல்ல முடியலையே, உடனே அரெஸ்ட்டுன்னுறாங்களே. அப்போ இவங்களெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணல? படம் எடுத்தான்னு சொல்லிங்க, ஏங்க இவரை அரெஸ்ட் பண்ணல? அப்போ இவரை அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? சொல்லுங்கள். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கருத்து சுதந்திரம் கூட சொல்ல முடியாத ஒரு அரசியல் பின்பத்துக்குள்ளே மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே. இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போது இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எதற்கெல்லாம் ஒரு வழி கொடுத்துருக்கு, யாரெல்லாம் சிக்குவார்கள்? சரி, இது வந்து சிபிஐ விசாரணை பார்த்தீங்கன்னா பிரதர், மக்களுக்கு நீதி கிடைக்கும். சரிங்களா? மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, அதாவது சாவே கொடுமையானது. அது எப்படி செத்தோன்னு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் கண்டிப்பாக இல்லையா? இந்த சிபிஐ விசாரணை இதன் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் சிக்குவார்கள் பட்டால் சிக்குவாங்க, நிறைய பேர் சிக்குவாங்க. அங்கே இருக்க முன்னாள் மந்திரியை கூட சிக்கலாம். ஸோ அங்கே அவருக்கு உதவியாக இருந்தவங்களும் சிக்கலாம். ஸோ சிபிஐ விசாரணை வந்த அப்புறம் தான் அதை நம்மளால் ஃபுல்ஃபில்லாகவே சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நானே அசியூம் பண்ணி சொல்ல முடியாதுல்ல, இவர் தான் காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அங்கே இருக்க நாங்கள் களத்துக்கு போனோம், நாங்கள் மக்களை சந்தித்தோம். சரிங்களா? ஸோ அங்கே இருக்க என்னன்றது சிபிஐ இன்னும் டீட்டெயில் அண்ட் கிளியர் கட்டாக விசாரித்து மக்களுக்கு என்ன தீர்ப்போ அதை வந்து அவங்க சொல்லுவோம். மக்களுக்கான நீதி அங்கே கிடைக்கும். இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிபிஐ. இந்த சிபிஐ விசாரணையே இடைக்கால உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் வழக்கறிஞர் வில்சன் அவர் சொல்லுவார் சார் சும்மா ஏதாவது. ஏன்னா எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அந்த தீர்ப்பு எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா சிபிஐ வராதுன்னு மாதிரி எதிர்பார்த்துட்டாங்க. இங்கே மாறி வந்து கடைசி நேரத்தில் கூட மனுதாரர்களுடைய ஏமாற்று கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தீர்ப்பையே மாற்றக்கூடிய அளவுக்கு இருந்தது சார். முதல்ல ஆக்சுவலாக மனுதாரர் வந்து ஏமாற்றிலாம் கையெழுத்து வாங்கலை சார். இது வந்து இங்கே இதையுமே வந்து சிபிஐ விசாரித்து அதுக்கான விளக்கத்தை கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்கு. நாங்கள் களத்துக்கு போயிருந்தோம். அங்கே என்ன பிரச்சனைனா, மனைவி கணவர் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, மனைவி வந்து கொடுக்கல. ரீசன் என்னென்னா, கணவர் வந்து பிரிஞ்சு ஒரு 6-7 வருஷம் ஆகிடுச்சு. குழந்தைய வளர்த்தது வந்து அம்மா. ஸோ இது வந்து அவங்களோட பர்சனல். இதை போயிட்டு வந்து மனுதாரர் வந்து விருப்பம் இல்லாமல் கொடுத்தாரு. தெரியாமல் இருக்கலாம். 7 வருஷம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, தனிப்பட்டு வாழ்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எனக்கு இது மாதிரி சிபிஐ விசாரணை வைங்கன்னு சொல்லி. இதில் எப்படி வந்து மனுதாரர் வந்து ஏமாற்றி கையெழுத்து போட்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கும் சேர்த்து சிபிஐ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சிபிஐ விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே ஆல்ரெடி அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் வந்து ஆல்ரெடி விசாரித்து வச்சுருக்காங்க. இவங்கள்ட்டேருந்து விசாரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை தான் சிபிஐ வந்து எடுத்து அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிப்பாங்க. அப்போது இவங்களோடது எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய விசாரணை சரியானதாக தானே இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் வந்து சொல்கிறாரு. இல்லைங்க, இங்கே வந்து தனி நபர் விசாரணை கமிஷன் சொல்லி ஒன்று அமைச்சாங்க இல்லையா, அது ஏன் வந்து நாங்கள் அது இல்லை அப்படின்னு முறைப்பட்டோம்னா, இங்கே இன்வால்வ் இருக்கிறது கவர்மெண்ட்டும் இன்வால்வ் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்கணும், அதாவது கவர்மெண்ட் பொறுப்பேற்றிருக்கணும். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் தனிநபர் வச்சு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கமிஷன் போட்டாங்க. அது விசாரணை ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அவங்களோட கமிஷன் எதுக்குன்னா விசாரணை கிடையாது அவங்களது. அவங்க வந்து ஃபேக்ட் செக், இங்கே என்ன நடந்தது அதை பற்றி அங்கே சொல்லணுன்றது தான் அவங்களோட குழு, அந்த கமிட்டியோட வேலையை. அவங்க வந்து விசாரணை இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட் செக் பண்ணுறவங்க அவங்க, அங்கே என்ன நடந்தது, இனிமேல் அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இப்படின்றதுக்காக தான் அவங்க விசாரணை. சிபிஐ விசாரணை அப்படி கிடையாது. அங்கே என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் ஏன் இத்தனை மணிக்கு வந்தாருன்றது தெரிஞ்சுக்கணும். எதனால் லேட்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே தான் சிபிஐ பண்ண போகுது. ஸோ அப்போ இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. தனிநபர் விசாரணை, அந்த தனிநபர் கமிட்டியே வந்து ஃபேக்ட் செக் மாதிரி இங்கே என்ன நடந்தது அது மட்டும்தான். இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதை தான் வந்து அவங்க சொல்ல போகிறது. அங்கே என்ன நடந்தது, யார் வந்தாங்க போனாங்கன்றதில் அவங்க விசாரிக்கல. கரெக்டு தான் நான் சொல்கிறது. ஓகே, அதுதான். ஸோ இதுலேருந்து இதுலேருந்து எடுத்து அவர் விசாரிக்கணும்னு அவசியமே இல்லையே சிபிஐக்கு. சிபிஐ தனி விசாரணை ஆரம்பிக்கும். இப்போது கவர்மெண்ட்டு, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சம்பவம் நடந்த சில மணி நிமிடங்கள்லேயே தனி அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் வந்து அமைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அஸ்ரஸ் கார்கோடைய விசாரணை வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது எது மேலேயுமே உங்கள் நம்பிக்கை இல்லையா சார்? இது நம்பிக்கை இல்லைன்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க கவர்மெண்ட் மேலே. இதுக்கு மேலே என்ன சொல்லலாம், நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? எப்படி நம்பிக்கை வரும்? அரசு தானே. எப்படி எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லைன்றாங்க. நம்ம மாநிலம் இல்லை, எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லை. பொதுவாக அரசு மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதில் அரசோட சூழ்ச்சிகளும் இருக்கும். அதாவது அரசு ஆளும் கட்சியாக இருக்கும். இன்றைக்கி அவங்க மேலே ஒரு டவுட் இருக்குது. எங்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க விசாரணை எப்படி வேணால் மாற்றிப்பாங்க அப்படின்றதுனால நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கலையே. நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டோமா? தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கேட்கல. தமிழக வெற்றி கழகம் தனிநபர் ரிட்டையர் ஆன ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்லேருந்து எங்களுக்கு அலகேட் பண்ணி எனக்கு விசாரிங்கன்னு தான் சொல்லி கேட்டாங்க. அதானே கேட்டாங்க. சிபிஐ விசாரணை வந்து சுப்ரீம் கோர்ட்டாக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியுது, மக்களோட பாதிப்பு தெரிஞ்சிருக்கு, மக்களுக்கு நீதி வேணுன்றதுனால அவங்க இது வந்து சிபிஐ இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்பிக்கை இல்லாமல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அரசு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த 15 நாட்களில் சீமான் அவர்கள் வந்து சம்பவம் நடந்த அன்று கேட்கும்போது ரொம்ப தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு வந்து மாறினுச்சு. இந்த மாதிரி பல அரசியல் நபர்கள் வந்து இது பண்ணாங்க. பத்திரிகையாளர்கள் பல பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். நான் அதை தான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போது இதுக்கு முன்னாடி பேசும்போதே சொன்னேன். இந்த 16 நாள் வந்து நாங்கள் யாருமே பேசலை. அந்த 16 நாள் எத்தனை வாய் பேசிச்சு, என்னென்ன பேசிச்சு, அவங்களோட வாய்கள் எப்படி மாறிச்சு, அவங்களோட சொற்கள் எப்படி மாறிச்சு, எவ்வளோ சேனல்ஸ் வந்து எப்படிலாம் பேசுனாங்கன்றதை நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து ஆதரவாக பேசினார், அப்புறம் எதிர்த்து பேசினார். இப்பயுமே வந்து அவர் எதிர்த்து பேசலை, நான் வந்து அவருக்கு நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்றதுலாம் சொல்கிறாரு. நாங்கள் இதை அரசியல் பண்ண விரும்பலை. எங்களுக்கு வந்து இந்த ஒரு துயர சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணணும் நாங்கள் விரும்பலை. இப்பயும் சொல்கிறேன். நல்லா இதை வந்து திரும்ப நான் மக்கள்கிட்டையும் சொல்லிக்கிறேன், தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். இந்த 15 நாள் நாங்கள் அமைதி காத்தது வந்து அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி எங்களுக்கு நாங்கள் அமைதி காத்துக்கிட்டோம். மக்களுக்கு நீதி வேணுன்றதுக்கான ஒரு அமைதி போராட்டமாக நாங்கள் இதை நடத்தினோம். ஸோ இதெல்லாம் இதை நாங்கள் பேச ஆரம்பிக்கணும், இன்னும் பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நக்கீரன் வந்தார். எங்கே வந்தார் திடீர்னு? இத்தனை வருஷம் எங்கே போயிருந்தார்? 4 வருஷமா பத்திரிகையாளர் தான். எங்கே போயிருந்தார் 4 வருஷமா? அவர் இப்போ வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்காரு. இந்த கலாச்சாரம் வீடியோ போட்டாரா? கலாச்சாரம் போட்டாரா? போட்டாரா சொல்லுங்கள். போடல. வரக்காலத்தில் இதே கலாச்சாரத்தில் ஒரு 26 பேர் செத்தாங்க. அப்பயும் போடல. அதில் பொள்ளாச்சியினுடைய அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு வீடியோ போட்டார். சரி, பாலியல் தொல்லைக்கு போட்டாருங்களா? இப்போ இது வந்து இந்த சம்பவம் மாதிரி ஏர் ஷோன்னு ஒன்று நடந்ததுங்களா சென்னையில்? ஏன் அதுக்கு போடல? ஏன் நீங்கள் அதுக்கு வந்து பேசல? அவர் என்ன பேசியிருக்காரு, விஜய் வந்து கைவிலங்கை போட்டு கூட்டிகிட்டு வரணும், வெட்டி போடணும். என்னங்க பேசுகிறீங்க? அவருக்கு தைரியம் தான் வந்து கை வச்சு பார்க்க சொல்லுங்களேன். முதல்ல தைரியம் தான் வந்து கை வைக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்னங்க பேசுகிறாரு? 4 வருஷமாக அவர் வந்து தூங்கிட்டு வீட்டில் போய் உட்காந்துங்கன்னு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து கைவிலங்கை போடுவேன், அதை போடுவேன், இதை போடுவேன்னு பேசிகிட்டு இருக்காரு அவர். ஏங்க 2022 தஞ்சாவூரில் தேர் இழுக்கிறதுல 11 பேர் இறந்தாங்களே, எங்கெங்க போனாங்க எல்லோரும்? எங்கெங்க போனீங்க? அவங்களாம் மக்கள் இல்லையா? அவங்களும் மக்கள் தானே, ஒரு உயிர் தானே அவங்களும். 11 பேரும் எங்கே போனீங்க? 2023 மரக்காணத்தில் 26 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. ஏன் அதுக்கு போகல? இவ்வளோ பெரிய விஷயமே ஆகலையா? அப்போ அவங்க உயிராக தெரியலையா? அதையும் விட்டுருங்க.
2024 கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரே வருஷத்தில் 26 பேர் ஏற்கனவே செத்துட்டாங்க. நீங்கள் அப்போ அதுக்கே ஒரு விசாரணை கமிஷன் வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணியிருந்தால் 66 உயிர் போயிருக்குமா, 64 உயிர் போயிருக்குமா கள்ளக்குறிச்சியில் போயிருக்குமா? நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. இதையும் தாண்டி அதையும் விட்ருங்க. ஏர் ஷோ நடத்துனீங்க, எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி. யார் நடத்துனது ஏர் ஷோ? கவர்மெண்ட் தான். அப்போ அதில் ஒரு 5 உயிர் போயிருக்கு. அவ்வளோ கூட்ட நெரிசலில் 5 உயிர் போயிருக்கு. அவங்களே இதே தான் சொன்னாங்க, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, எல்லாமே தான் சொன்னாங்க. கவர்மெண்ட் நடத்தின ஒரு விழா, ஏர் ஷோன்ற ஒரு விழா, 5 பேர் இறந்துருக்காங்க. ஏன் அதுக்கு இவ்வளோ போராட்டம் வரல? ஏன் இவ்வளோ பேர் பேசலை? எங்கே போயிருந்தாங்க இவங்களாம்? சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் பதில் கொடுங்க. நாங்கள் இதெல்லாம் கேள்வியாக நாங்கள் வைக்கிறோம். இனிமேல் வைப்போம். இனிமேல் எல்லாத்துலேயுமே வைப்போம். எங்கே போனீங்க நீங்கள்? அதுக்கெல்லாம் பதிலே சொல்லலை. 25 விஜய் அண்ணா அவர்கள் வந்து பேசினார். ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அங்கே என்ன நடந்தது, மக்களுக்கு என்ன ஆச்சுன்றதை பற்றி பேசாமல் இவர் தான் காரணம், இவர் தான் திருடன், இவர் தான் வந்து பயந்தாங்கோலி, ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார், இப்படிலாம் பேசுறது ஒரு அரசியல், ஒரு அரசுக்கு வந்து இது நியாயமா? அதே அடுத்த ஒரு நாள் இங்கே எண்ணூரில் 9 பேர் செத்தாங்க. கட்டண இடிபாடில், அதான் கட்டணம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து 9 பேர் செத்தாங்க. ஏங்க யாருமே போய் பார்க்கல? நிவாரணம்லாம் அறிவிச்சாங்க. ஏங்க யாரும் போய் பார்க்கல? ஏன் யாரும் போய் பார்க்கல? அப்போ அவங்க உயிரா இல்லையா? அப்போது ஒரு துயர சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை எப்படி அரசியல் ஆக்கலான்னு தானே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அங்கே நீங்கள் நடந்தது, அங்கே நடந்ததை மக்கள் பார்த்தாங்க. அங்கே நடந்து அங்கே பண்ண ட்ராமாவை எல்லாத்தையும் மக்கள் பார்த்தாங்களா இல்லையா? அந்த ட்ராமா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏங்க ரொம்ப நாள் இல்லைங்க, கடவுள் உடனே காமிச்சார். அடுத்த மறாத நாளே இங்கே எண்ணூரில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஏங்க மக்கள் போய் பார்க்கல? அங்கேயும் 9 உயிர் பேர் போயிருக்குங்க. உயிர் தானே, 9 பேர் உயிர் தானேங்க. ஏங்க போய் பார்க்கல? நிவாரணம் சார், செத்து போன குடும்பத்தில் எனக்கு காசு முக்கியம் இல்லைங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு என் பொண்டாட்டி போயிடுச்சு, என் புள்ள போயிடுச்சு, எனக்கு காசு வச்சு நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு நீதி வேணுங்க, என் பொண்டாட்டி பிள்ளை எப்படி செத்துதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்கள். இவர் தான் காரணம், இவர் லேட்டாக வந்தார், காலையில் 8:30 மணி. ஏங்க பர்மிஷனில் 3லேருந்து 10ன்னு போட்டிருக்கா. இவர் 2:59க்கு முன்னாடி வந்திருந்தா தப்பா இல்லையா? 3 மணிக்கு போட்டிருக்காருங்க, 10 மணி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு. 10:01க்கு மேலே வந்தாலும் தப்பு. 3லேருந்து 10க்குள்ளே நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அதுக்குள்ளே இவர் லேட்டாக வந்தார். இவர் 3 மணிக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனை இல்லை, 4 மணிக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா? இல்லை, இப்போது கரூரில் போலீஸே வரவேற்றாங்க. அவங்க தான் அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சாங்க. அதான் எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. நான் இது வந்து நடந்த ஒரு சம்பவம். கரூரோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ்கார், அதாவது காவல்துறையினர் வந்து எங்களை வந்து எஸ்கார்ட் பண்ணி அதை அழைச்சி எங்களை வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? அதை விட சார், நாங்கள் அந்த இடத்துக்கு வேலுச்சாமிபுரம் போனோம் சார். நீங்கள் போனீங்க? நாங்கள் போனோம். நான் சொல்கிறேனே, களத்தில் இருந்தாங்க. நான் 41 வீட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் 41 வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். போய் நாங்கள் துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருக்கோம். சும்மாலாம் நாங்கள் பேசலை. 41 பேர் வீட்டுக்கும் நாங்கள் போயிருக்கோம். அங்கே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இங்கே பேசுகிற எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்களா? சொல்லுங்கள். யாருமே இங்கே போகலங்க. அந்த வேலுச்சாமிபுரத்தில் இவங்க கேட்ட ரவுண்டான இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு பெட்ரோல் பங்க் ஒரு காரணமாக சொன்னாங்களா இல்லையா? வேலுச்சாமிபுரத்துலேயும் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஏன் அதை பேசலை யாருமே? எவ்வளோ ஒரு குறுகிய சாலை. காவல்துறைக்கும் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு ஜட்ஜே கேட்டாருங்க. ஏங்க சிஎம்மையும் தாண்டி மற்ற கட்சி தலைவரும் தாண்டி விஜய்க்கு கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கேள்வியை காவல்துறையை பார்த்து அவர் கேட்கல? அவர் 10,000 பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே 1,00,000 பேர் வந்துட்டாங்க. அதுக்கு யார் பொறுப்பு? யாருங்க அதை இது பண்ணணும்? பேரிகேட்லாம் போட்டு இவ்வளோ பேர் தான் அலோடு, இதுக்கு மேலே போனால் அங்கே கூட்டம் வந்துடும், இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லியிருக்கணும்ல. சரி, கரூரில் நீங்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பெரம்பலூரில் வந்து ஒரு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா? அளவுக்கு அடிந்த கூட்டம் கரூருக்கு வந்துச்சுங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் வந்துருச்சு. ஒத்துக்கிறேன், மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்கள் போலீஸ் 500 பேர் தான் இருக்கோம். அவங்க சொன்னது தான், 500 பேர் தான் இருக்கோம். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும், இதை முடிச்சுக்கோங்க இல்லை இதை நிறுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. காவல்துறை தான் எஸ்கார்ட் பண்ணுது. டிஜிபி இருக்கார் கூட, அவங்களோட அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர்ஸ், ஏசி, கமிஷனர்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் நிறுத்தியிருக்கலாம்ல. ஏன் அப்போ வேணும்னு உள்ளே வர வச்சு பிரச்சனையை ஆக்கணும் பண்ணிங்களா? அந்த நீதி வேணும் தானே மக்கள் கேட்குறாங்க. விஜய் சார் எப்போ அந்த இடத்துக்கு போகிறாரு? வர 17ஆம் தேதி போகிறாரு. ஓகே, நீங்கள் பார்த்த வரைக்கும் மக்கள் என்ன சொல்ல வர்றாங்க? சதின்னு சொல்கிறாங்களா, இல்லை ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்ல வராங்க? இல்லை, மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இருக்கிற மைண்ட் செட்டில் வந்து ஃபுல்லாக எங்களால் வந்து விசாரிக்க முடியல. நாங்கள் வந்து விசாரணைக்காக போகல, நாங்கள் வந்து ஆறுதல் சொல்கிறதுக்காக போனோம். மக்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, விஜய் அண்ணா வரணும்,
இதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். எங்களுக்காக விஜயண்ணா வந்தார், நாங்கள் அவங்களுக்காக போனோம். ஒரு சம்பவம் நடந்துச்சு. உண்மையிலங்க மக்கள் ஒருத்தர் கூட கோவப்படலைங்க. விஜய் சார் மேலையா? ஒருத்தர் கூட கோவப்படல. அதில் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தரில் வந்து காவல்துறையில் ஒருத்தர் இருக்காரு, மிலிட்ரியிலேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காருங்க. 20 நாள் முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்காருங்க அவர். 20 நாள், அதாவது 1ஆம் தேதி அவர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. செப்டம்பர் 1, 2ஆம் தேதி வந்துரு. 20ஆம் தேதி அவங்க புது வீடு ஏதோ பால் காசிருக்காங்க. 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடு. கோவமே படலங்க அவர். அவருக்குள்ளே எவ்வளோ ஆதங்கம் இருக்கும். ஒரு புது வீடு கட்டிட்டு கொடுத்தன போயிருக்க வீட்டில் முண்டாட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சாலும் எவ்வளோ ஒரு ஆதங்கம் இருக்கும். ஆதங்கமே இல்லைங்க அவருக்கு. நீதி வேணும் சார், பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு நீதி வேணும், அவ்வளோதான் கேட்டாங்க, வேற ஒன்றுமே கேட்கல. ஆனால் இங்கே எப்படி திணிச்சு பேச ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா மக்கள்கிட்ட. ஸோ இது வந்து ரொம்ப இந்த ஒரு துயர் சம்பவத்தை வந்து மக்கள்கிட்டே வந்து மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு தப்பான நிறைய செட் பண்ணி அந்த தப்பான நெரேஷனை மாற்றிட்டாங்க. இங்கே கருத்து சுதந்திரமே சொல்ல முடியலையே. அங்கே என்ன நடந்ததுன்னு எடுத்து சொன்னவங்க எல்லாரையும் என்ன பண்ணாங்க? பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.